பெரியாருங்கிற ஒரு தெலுங்கரு தமிழர் வரலாற்றை மறைக்கிறதுக்காகவே தமிழர் பெருமைகளை உலகம் அறிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காகவே உருவாக்கின ஒரு போலி கருத்தியல் தான் இந்த திராவிடங்கிறது. அப்படின்னு இந்த நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானுங்க இருக்கானுங்கள, அந்த மாதிரி திடீர்னு வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க இவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மை என்னன்னா, முத திராவிடங்கிற பேரை நீதி கட்சிக்கு வச்சதே ஒரு பச்சை தமிழர் தான். அது பல பேருக்கு தெரியாது. டாக்டர் நடேசனார் சென்னையில பெரிய மருத்துவர், பெரிய பணக்காரர், சென்னை மாநகராட்சி உறுப்பினர், இப்படி பல துறைகளில் செயலாற்றின்னு இருந்தவர் தான் டாக்டர் நடேசனார். 1912 சென்னையில வேலை செஞ்சுட்டு இருந்த அரசு ஊழியர்கள், பார்ப்பனர் அல்லாத அரசு ஊழியர்கள், தாங்கள் பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கிறத காரணத்துக்காகவே அவங்க வந்து வேலையில புறக்கணிக்கப்படுறதாகவும், தங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னும் மறுக்கப்படுதுன்னும் நடேசனார்ட்ட வந்து முறையிடுறாங்க. நடேசனார் என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க கிட்ட போராடி தான் இதெல்லாம் நம்ம வாங்கணும், அதனால நமக்கு வந்து ஒரு சங்கம் தேவை அப்படின்னு சொல்றாரு அவங்க கிட்ட. அப்போ வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. அது பேர் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. அதாவது சென்னை ஐக்கிய மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. அந்த சங்கம் வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களின் உரிமைகளுக்காக போராடுற ஒரு சங்கமா இருந்தது. அது சார்ந்த கூட்டங்கள் நடத்துறது, போராட்டம் நடத்துறது, அது மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு வந்தது. 1913 இந்த சங்கத்தோட 1ஆம் ஆண்டு நிறைவு விழா வருது. அந்த விழாவில் வந்து இந்த சங்கத்தோட பேரை மாற்றணும்னு முடிவு பண்றாங்க. முதல்ல என்ன பேர் வைக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா, பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம். ஏன்னா இந்த இயக்கம் உருவாக்குனதே பார்ப்பனர் அல்லாதவங்களோட உரிமைகளுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதனால பேரையே பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அது வந்து ஒரு நெகட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, என்ன பேர் வைக்கலாம்னா திராவிடர் சங்கம் அப்படின்னு அந்த பேரை மாத்துறாங்க. இந்த திராவிடர் சங்கத்தை உருவாக்குனது யார் தெரியுமா? டாக்டர் நடேச முதலியார் அப்படின்ற பச்சை தமிழர் தான் திராவிடர் சங்கம்னு முத ஒரு இயக்கத்துக்கு பேர் வைக்கிறார். டாக்டர் நடேசனார் செஞ்ச இன்னொரு பார்ப்பனர் அல்லாதவருக்காக செஞ்ச ஒரு நல்லது என்னன்னா, அந்த காலத்துலலாம் டிகிரி படிக்கிறதுன்றது பார்ப்பனர் அல்லாதவங்களுக்கு ஒரு எட்டா கனியாவே இருந்தது. டிகிரி படிக்கணும்னா எல்லாரும் சென்னைக்கு வந்து சென்னை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் வந்து டிகிரி பண்ணி ஆகணும். அப்போ சென்னையில் வந்து சாப்பிட்றது, தங்குறதுலாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியமா இருந்தது. அப்போ உணவு விடுதியெல்லாம் வந்து வெளியிலே போர்டு வச்சிருவாங்க, பார்ப்பனர்கள் மட்டும் அப்படின்னு போர்டு வச்சிருவாங்க. மற்றவங்க என்ன பண்ணா சாப்பாடு வாங்கிட்டு போய் எங்கன்னா சாப்பிடலாம ஒழிய அங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. அதே போல தான் தங்கும் விடுதிகளும் ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இடமா இருந்தது. பார்ப்பனர் அல்லாதவங்க வந்து அந்த இடங்கள்ல தங்கி படிக்கிறதுன்றது, சென்னையில இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியமா இருந்தது. டாக்டர் நடேசனார் வந்து இந்த குறையை போக்குறதுக்காக ஒரு மாணவர் இல்லம் ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே அவரு பார்த்துக்கிறாரு. அந்த ஹாஸ்டல்லையும் வந்து முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாவே அவங்களுக்கு வந்து உணவும் தங்கும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் வாங்குற பார்ப்பனர் அல்லாதவர் எல்லாரையும் அழைச்சி ஒரு விருந்து ரெடி பண்ணுவார். வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு திராவிட இயக்க கருத்துக்களை, பார்ப்பனர்களோட நம்ம எப்படி சண்டை போட்டு மேலே வரணுன்ற விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொன்னாரு. டாக்டர் நடேசனார் தன்னுடைய சொந்த முயற்சியால, சொந்த அறிவை கொண்டு அவர் உருவாக்கின இந்த திராவிடர் சங்கம் தான் பின்னால வந்து தியாகராஜ செட்டியார் அவருடைய ஒருங்கிணைப்பிலையும், டி.எம். நாயர் அவருடைய ஒருங்கிணைப்பிலையும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு மாறுது. அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டது. இந்த நீதி கட்சிக்கு தான் பின்னால பெரியார் வந்து நடேசனார் என்ன பேர் வச்சாரோ அதே பேரே திருப்பி வச்சாரு. நீதி கட்சிக்கு தாய் கழகமா இருந்ததே இந்த திராவிடர் சங்கம் தான். அந்த திராவிடர் சங்கத்தை உருவாக்குனது தெலுங்கர் கிடையாது, டாக்டர் நடேச முதலியாருங்கிற பச்சை தமிழர் தான்.